வணக்கம் நண்பா, நம்ம தமிழன் சேனல் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் கப்பல் வார்ஷிப் எல்லாருமே நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். அந்த போர் கப்பலோட தன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி போர் விமானம் அப்படிங்கிறதையும் நிறைய பேர் வந்து நம்ம பார்த்துருப்போம், நிறைய இடத்துல வந்து கேள்விப்பட்டிருப்போம். இப்போவுமே இருக்குது ஒரு சிலது. பட் ஆனால் வார்ஷிப்புக்கு எந்த ஒரு குறையுமே இல்லாத அளவுக்கு ஒரு வார் பிளைன் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா அது உங்களால் நம்ப முடியுதா? எஸ், 1960s அதுக்கான டிசைன் ஓகே பண்ணப்பட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணப்பட வேண்டியது. பட் ஆனால் ஒரு காரணங்களுக்காக அதை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. லாக்ஹீட் CL-1201 அப்படிங்கிறது தான் இந்த ப்ராஜெக்டோட நேம். ஆக்சுவலாக இந்த ஏர்கிராஃப்டோட நேம்னே கூட சொல்லலாம். இந்த ஏர்கிராஃப்டோட டிசைன் எந்த மாதிரி இருந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட 21 ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து அதோட விங்ஸில் சுமந்துக்கிட்டு 800 க்ரூ மெம்பர்ஸோட 41 நாள் நான் ஸ்டாப்பாக வானத்தில் பறக்கக்கூடிய அளவுக்கு இந்த பிளைனை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே மனிதனோட அறிவுக்கு அளவே இல்லை, மனிதனோட சிந்திக்கிற திறமைக்கு எல்லையே இல்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தான் சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்ஹீட் CL-1201 அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாசிவ் ஏர்கிராஃப்ட் அசூரன் ஒரு வார் பிளைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்கள், அதாவது இதோட டிசைன்ஸு, இதோட தன்மை, இதோட சக்தி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இன்ஃபேக்ட் எதுக்காக இந்த ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்கள்ல இருந்து எல்லாத்தையுமே ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த இடத்துல வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க. அது மாதிரி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கு, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் போடக்கூடிய எவ்ரி வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நீங்களே அந்த வீடியோ மிஸ் பண்ண பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லாக்ஹீட் CL-1201 அப்படிங்கிற இந்த பிளைனை பற்றி சிம்பிளாக ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னா, வார்ஷிப்போட தன்மை அப்படியே இந்த பிளைனுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது வார்ஷிப் எப்படி கடலில் வந்து பல நாட்கள் டிராவல் பண்ணுது, எந்த ஒரு தடையுமே இல்லாமல், அதே நேரத்தில் பல ஏர்கிராஃப்டை சுமந்துக்கிட்டு எப்படி கடல் பகுதியில் பாதுகாக்குதோ அதே மாதிரி தான் வானத்தை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பிளைன். ஆக்சுவலாக இந்த பிளைனுமே வந்து கிட்டத்தட்ட 41 நாள் எந்த இடத்துலையுமே நிறுத்த வேண்டியதும் கிடையாது, எந்த இடத்துல லேண்ட் பண்ண வேண்டியதும் கிடையாது. ஒன்ஸ் டேக் ஆஃப் ஆயிடுச்சுன்னா லேண்ட் ஆகிறதுக்கு 41 நாள் டைம் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பவரோட இந்த பிளைனை வந்து பறக்க வைக்கிறதுக்காக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா வானத்தில் பறக்கக்கூடிய ஒரு போர் விமானம்னே சொல்லலாம். அந்த விமானத்தில் கிட்டத்தட்ட 21 ஃபைட்டர் ஜெட்டும் இருக்கு. இந்த டிசைன் உருவாக்கப்பட்டது வந்து 1960s, அதாவது 1960s லாக்ஹீட் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் கம்பெனி தான் வந்து இந்த டிசைனை வந்து உருவாக்கியிருக்காங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, 90s தான் வந்து, அதாவது 20th century தான் இந்த உலகத்தையே புரட்டி போடுற அளவுக்கு பலவிதமான கண்டுபிடிப்புகள், பல அசாதாரணமான கண்டுபிடிப்புகள், பல எக்ஸ்பிரிமெண்ட்ஸும் வந்து ட்ரை பண்ணப்பட்டிருக்கு. அதுல ஒரு சிலது ஃபெயிலியர், பட் நிறைய வந்து சக்சஸ் ஆயிருக்கு. ஏன் இந்த இயர் வந்து ரொம்ப கான்சியஸா இந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு இவ்வளோ ஐடியாஸ் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடியும் உருவாயிட்டு இருந்திருக்குது. பட் ஆனால் அந்த டைம்ல தான் வந்து கொடுத்த ஐடியாவுக்கு ஃபண்டிங் பண்றதுக்கு எல்லாருமே ரெடியா இருந்தாங்க. பிகாஸ் அந்த டைம்ல தான். ஸோ அந்த டைமில் எந்த மாதிரியான வித்தியாசமான ஐடியாஸ் மூலமாக எதிரி நாட்டை வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி யார் ரெக்கமெண்ட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுறதுக்கு எல்லாருமே தயாராக இருந்தாங்க. ஸோ இந்த காரணத்தினால அவங்க வந்து எண்ணற்ற ஐடியாஸ் வந்து கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. அதே நேரத்தில் எண்ணற்ற எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் ட்ரை பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஹிட்லர் சொல்லலாம். ஏன்னா ஹிட்லர் பண்ணாத எக்ஸ்பெரிமெண்ட்டும் கிடையாது, ஹிட்லர் பண்ணாத ஆராய்ச்சியும் கிடையாது, ஹிட்லர் பண்ணாத பாதிப்பும் கிடையாது. அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னா அந்த ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு மெடிசன் தான். இந்த ஸ்பீட் அப்படிங்கிற மெடிசனை பற்றி இந்த இருமுகன் படத்தில் கூட தெளிவாக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து மெயின் கான்செப்டே வந்து அந்த ஸ்பீட் அப்படி அந்த மெடிசன் தான். ஸோ அந்த மெடிசன் வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கே ரொம்ப அட்வான்ஸான மெடிசன் அப்படிங்கிறப்போ 1940s அப்படிங்கிறப்பயே வந்து இதை பயன்படுத்தியிருக்காங்க. அப்படின்னா ஹிட்லர் எப்பேற்பட்ட ஒரு ஜீனியஸாக இருந்திருக்கணும், ஹிட்லர் கூட இருந்தவங்க எந்த அளவுக்கு ஒரு ஜீனியஸாக தான் இருந்திருக்கணும். அதாவது ஹிட்லர் கூட இருக்கிறவங்க வந்து எல்லாருமே ஜீனியஸ்னு சொல்லல, ஒரு சிலர் வந்து ஏற்றுக்கிட்டு செஞ்சாங்க, அதாவது சந்தோஷமாக செஞ்சாங்க, ஒரு சிலர் வந்து பயத்தில் செஞ்சாங்க, செய்யறேன்னா கொன்றுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயத்தில் செஞ்சாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜிக்கு அட்வான்ஸாக இருக்கக்கூடிய இந்த ஃப்ளைட்டோட டிசைனை 1960s லாக்ஹீட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து அமெரிக்கா கிட்ட பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இதுல ஃபேக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ 21st century கூட இந்த அளவுக்கு ஒரு மாசிவான டிசைன் இப்போ வரைக்குமே யாருமே உருவாக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு ரியல் ஃபேக்ட்னே சொல்லணும். அந்த டைம்ல இருந்த அந்த பிரெயின் யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அப்போ உருவாக்கப்பட்ட அந்த டிசைனை இப்போ வரைக்குமே இவங்களால செயல்படுத்தவும் முடியல. இப்போ வரைக்குமே அந்த மாதிரி வேற ஒரு டிசைனை இவங்களால வந்து உருவாக்க முடியல. இதுல வந்து ரொம்பவே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், அதாவது மக்கள் எல்லாத்தையுமே வந்து ஆச்சரியப்படுத்தினது, அதாவது இந்த டிசைனை வந்து சப்மிட் பண்ணும்போது எல்லாருமே ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் என்னன்னா, ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து இந்த பிளைனோட விங்ஸை செட் பண்ணது தான். எதுக்காக இந்த ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து விங்ஸில் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் எனி எமர்ஜென்சி அவங்க வந்து அதிலிருந்து டக்குன்னு அப்படியே டாக் அவுட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து கீழே போயிடணும். அதே மாதிரி வேலை முடிஞ்சோன்னா வந்து டாக்கின் ஆகிக்கணும். ஆனால் இது வந்து ரொம்பவே டஃப்பான ஒரு டாஸ்க். பட் இருந்தாலுமே வந்து 21 ஃப்ளைட், அதாவது 21 ஃபைட்டர் ஜெட்ஸ், ஒரு ஃபைட்டர் ஜெட் எவ்வளோ பெருசு இருக்கும் தெரியும். அதில் 21 ஃபைட்டர் ஜெட்டை 2 சைடில் இருக்கக்கூடிய விங்ஸில் மட்டுமே ஸ்டோர் பண்ணியிருக்காங்கன்னா இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப கிரேசியான விஷயம். பட் அதே நேரத்தில் இதுதான் வந்து எல்லாருமே அட்ராக்ட் பண்ண விஷயமும் கூட. இந்த விங்ஸில் ஒரு விங்ஸோட அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா
கிட்டத்தட்ட 1120 அடி, கிட்டத்தட்ட 340 மீட்டர் ஒரு விங்கோட அளவு. 2 விங்ஸையும் வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரைக்கும் அதிலே வந்து 700-800 மீட்டராட்ட வந்துருச்சு. ப்ளஸ் நீங்கள் வந்து சென்டரில் கம்பார்ட்மெண்ட் இருக்குது, அந்த கம்பார்ட்மெண்ட்டில் சேர்த்திங்கன்னா அகலமே வந்து 1 கிலோமீட்டர் வரும். 1 கிலோமீட்டர் அகலமே இருக்கக்கூடிய ஒரு பிளைன் வந்து இப்போ வரைக்குமே உருவாக்கப்படவே கிடையாது. பேப்பரில் மட்டும்தான் இருக்குது. உருவாக்குறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே யாருமே எடுக்கலை. அப்படி உருவாக்கியிருந்தாங்கன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பிளைன் அப்படின்னா அது வந்து இந்த லாக்ஹீட் CL-1201 தான் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 500லேருந்து 900 க்ரூ மெம்பர்ஸ் வந்து இந்த பிளைனில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது 500லேருந்து 900 க்ரூ மெம்பர்ஸ்னால் அவங்க இருக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, அவங்க தங்கறதுக்கும் அங்கே வந்து ஸ்பேசஸ் வேணும், அதே நேரத்தில் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கும் தனியாக ஒரு சில ஸ்பேசஸ் வேணும். இப்படி இந்த அளவுக்கு ரொம்ப மாசிவாக உருவாக்கப்பட்ட இந்த டிசைனோட மொத்த எடை, அதாவது இந்த பிளைனோட மொத்த எடை எவ்வளோனா கிட்டத்தட்ட 6000 டன்ஸ். 6000 டன் அரக்கம் தான் இந்த லாக்ஹீட் CL-1201. அதோட இந்த ஃப்ளைட்டில் வந்து 4 ஜெட் இன்ஜின்ஸும் ப்ளஸ் இந்த ஃப்ளைட்டு வந்து அதாவது 6000 டன் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளைட்டை புஷ் பண்ணி பறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 182 அடிஷ்னல் வெர்டிக்கல் லிஃப்ட் இன்ஜின்ஸும் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா அந்த டிசைனில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா 6000 டன் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் சின்ன நம்பர் கிடையாது. அந்த 6000 டன்னை வந்து காற்றுல பறக்க வைக்கணும் அப்படிங்கிறதும் ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இதுக்காக தான் 182 வெர்டிக்கல் இன்ஜின்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க அடிஷ்னலாக. ஸோ இப்போ இந்த 6000 டன் இருக்கக்கூடிய இந்த பிளைன் வந்து வானத்தில் பறக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அது வந்து 41 நாள் நான் ஸ்டாப்பாக எங்கேயுமே நிற்காம பறக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ எனர்ஜிஸ் தேவைப்படும், எவ்வளோ பவர்ஸ் தேவைப்படும். இது பெட்ரோலால் சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது. அதுக்கு பதிலாக இவங்க வந்து ஒரு வேற லெவலில் ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான்னா, பிளைனில் ஒரு குறிப்பிட்ட அளவு நியூக்ளியர் எனர்ஜியை வந்து கொடுக்கணும். அதாவது நியூக்ளியர் பிளான்ட்டை இந்த பிளைனுக்குள்ளே செட் பண்ணி அந்த பவர் மூலமாக இந்த மொத்த பிளைனுக்குமே பவர் கொடுக்கறது தான் இவங்களோட பிளான். அதாவது வானத்தில் பறந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளைனில் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கிற மாதிரி. எப்படின்னு பார்த்துக்குங்க. என்னப்பா சொல்கிற, நிஜமாலுமே நியூக்ளியர் பவர் பிளான்ட் தான் இந்த பிளைனுக்கு வந்து பவர் கொடுக்கறதுக்காக செட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக. இவ்வளோ பெரிய பிளைன் வந்து பறக்கிறதுக்கும் 41 நாள் நான் ஸ்டாப்பாக இடைவிடாமல் சர்வை பண்ணுறதுக்கும் இவங்க இதோட எனர்ஜிக்காக நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த டிசைனில் அதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், இது வந்து உண்மையிலேயே சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வார்ஷிப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் இதே மாதிரி நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட ஹெல்ப்போடு தான் வார்ஷிப்பையும் வந்து ரன் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு சில வார்ஷிப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பவர் பிளான்ட் வரைக்குமே வந்து ஆட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பிளைனில் இருக்கிறது ஒன்றும் பெரிய அதிசயம் கிடையாது. பட் ஆனால் அது வந்து டூ ரிஸ்கி, ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம் தான் இது. பட் ஆனால் இதுக்கு பதிலாக பெட்ரோல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்பவே டஃப்பான ஒரு டாஸ்க்காக தான் போகும். பிகாஸ் 6000 டன் இருக்கக்கூடிய அந்த பிளைனை வந்து புஷ் பண்ணி அந்த இன்ஜின் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காகவே தனியாக நிறைய எனர்ஜி தேவைப்படும். அந்த எனர்ஜிக்கு இவங்க வந்து ஃபியூல் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த பிளைன் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே அது வந்து முடிஞ்சிடும். இன்னும் நிறைய பெட்ரோல் வைக்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து பெட்ரோல் டேங்க்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா பெட்ரோல் டேங்க்ஸ் வைக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில் இடைஞ்சல் வரும். அப்படி இருக்கும்போது அந்த ஸ்பேஸ் இவங்க வந்து எக்ஸ்ட்ரா அடிஷனலாக ஆட் பண்ணும்போது பிளைனோட வெயிட் வந்து இன்னும் எச்சாகத்தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸுக்காக தான் வந்து இவங்க நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த பிளைனை இவங்க வந்து ரன் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு எவ்வளோ தெரியுமா பவர் தேவைப்பட்டிருக்கு? கிட்டத்தட்ட 1830 மெகாவாட் அளவுக்கு இவங்களுக்கு வந்து இந்த பவர் தேவைப்படுது. அப்படிங்கிற காரணத்தினால தான் இவங்க வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வந்து நம்பி அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இவங்க வந்து அந்த டிசைனில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவே அதாவது இந்த ஒரு விஷயமே வந்து இந்த ப்ராஜெக்டை ட்ராப் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக கூட இருந்திருக்கலாம். பல காரணங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் அடுத்து நம்ம பார்ப்போம். பட் ஆனால் முக்கியமான காரணமாக இதை கூட எடுத்துருக்கலாம். இந்த ப்ராஜெக்டை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கும் இந்த ப்ராஜெக்டை வந்து ஃபர்தராக இவங்க வந்து ப்ரொசீட் பண்ணாததுக்கும் முக்கியமான ரீசன் எது இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பல காரணங்கள் இருக்குது. அதில் வந்து 1 by 1 எல்லாத்தையும் பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது என்னென்னா இந்த பிளைனை உருவாக்குறதுக்கு ஆகக்கூடிய செலவு. அதாவது 1960ஸ்லேயே இந்த பிளைனை உருவாக்குறதுக்கு இவங்க போட்ட எஸ்டிமேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 பில்லியன் அமௌண்ட் செலவாகும் அப்படிங்கிறது தான். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த லாக்ஹீட் CL-1201 அப்படிங்கிற இந்த ஃப்ளைட்டு, அதாவது இந்த மிகப்பெரிய அசூர அரக்கனை வந்து உருவாக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அரக்கனை வந்து பறக்க வைக்கிறதுக்கு தனியாக ரன்வே வந்து இவங்க கட்டியே ஆகணும். ஏன்னா வித்து மட்டுமே 1 கிலோமீட்டர், அந்த அவ்வளோ பெரிய ரன்வே வந்து இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அவ்வளோ பெரிய ரன்வே கட்டணும். அது மட்டும் இல்லாமல் அது மெயின்டெனன்ஸுக்காகவே மிகப்பெரிய அளவில் பெரிய தொகையை வந்து ஒதுக்கினா மட்டும்தான் இதை வந்து மெயின்டைனே பண்ண முடியும். அந்த அளவுக்கு மாசிவான ஒரு பிளைன் தான் இந்த பிளைன். மூணாவது விஷயம், இந்த ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து பிளைன்ல இருந்து டாக் அவுட் பண்ணுறது. அதாவது அங்கேருந்து எமர்ஜென்சி அப்படிங்கிற பட்சத்துக்கோ அல்லது ரோந்து போகிறதுக்காகவோ அந்த ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து அங்கேருந்து லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணி அவங்க வந்து பறக்க வச்சுட்டு திரும்பவும் அவங்க வந்து அதே லாக்கில் வந்து கரெக்டாக டாகின் ஆகுறது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பறக்கும் போதே வந்து ஃபியூலெல்லாம் வந்து ஒரு பிளைன்லேருந்து ஒரு பிளைனுக்கு வந்து ஃபில் பண்ணுறாங்க. பட் அது இப்போ சகஜமாயிருச்சு. பட் ஆனால் அந்த டைமில் அது வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு டாஸ்க்காகவும் கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு விஷயமாகவும் இருந்துச்சு. இதுவும் ஒரு காரணமாக ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட் தான். இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வந்து வச்சு அதோட எனர்ஜி வச்சு இந்த பிளைனை வந்து ரன் பண்ணுறதுல எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. கேட்கும் போதும் அதை பற்றி யோசிக்கும் போது வந்து அது பெரிய அளவில் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாத மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த விஷயத்தை நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்கேஸ் அந்த நியூக்ளியர்ல வந்து ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட வானத்திலேயே அந்த பிளைன் வந்து கம்ப்ளீட்டா பிளாஸ்ட் ஆயிரும்.
ஒன்று. ரெண்டாவது, அப்படி பிளாஸ்ட் ஆகும்போது கிட்டத்தட்ட 800லேருந்து 900 க்ரூ மெம்பர்ஸ் உள்ள இருப்பாங்க. அத்தனை க்ரூ மெம்பர்ஸும் வந்து ஒருத்தர் கூட தப்பிக்கவே முடியாது. ரெண்டாவது விஷயம். மூணாவது, வானத்தில் பறக்கும்போது நியூக்ளியர் வந்து வெடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துக்கு அது கீழே இருக்கக்கூடிய, அதாவது வானத்தில் பறக்கும்போது நிலத்து மேலே தான் அதிகமாக மேக்ஸிமம் பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடலை வந்து வார்ஷிப் இருக்குது. ஸோ கடல் வழிகளை வந்து அது பார்த்துக்கும். அப்படி இருக்கும்போது பிளைன் வந்து நிலப்பகுதிகளை தான் வந்து சர்வே பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க. அப்படி ஒரு வேளை இந்த பிளைன் வந்து நியூக்ளியரால் வெடிச்சு செதறுது அப்படிங்கிற பட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளில் ரேடியஸ் அதிகமாக பரவலாம். இதனால 800 க்ரூ மெம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் மக்களும் பாதிக்கப்படுறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக ஒரு ஃபைட்டர் ஜெட்டோட விலை வந்து கிட்டத்தட்ட 50லேருந்து 80 மில்லியன் வரைக்கும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 21 ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணப்பட்டிருக்கு. 21 ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறப்ப இதுவே வந்து கிட்டத்தட்ட 2லேருந்து 3 பில்லியன் அளவுக்கு பணம் வந்து செலவாகுது. ஸோ அது போக இந்த ஃப்ளைட்டை உருவாக்குறதுக்கே வந்து இவங்க கிட்டத்தட்ட 2லேருந்து 3 1960ஸ்லேயே வந்து இவங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டையும் டேலி பண்ண கிட்டத்தட்ட $6 மில்லியன் ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் ஒரு நியூக்ளியர் சின்ன ஒரு எரர்னால பிளாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட பலி எண்ணிக்கையும் வந்து கணக்கெடுக்கவே முடியாது. அதாவது அதில் இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் மட்டும் இறப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. மக்களும் வந்து அதில் பாதிக்கப்படுறதுக்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயமா இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வச்சு இந்த பிளைனை வந்து நம்ம பறக்க வச்சோம்னா இதோட பின்விளைவுகள் நம்மளுக்கே அதிகமாக இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால தான் அமெரிக்கா வந்து இந்த ப்ராஜெக்டே ட்ராப் பண்ணிட்டாங்க. வேறு எந்த ஒரு நாடுமே இந்த ப்ராஜெக்டை வந்து எடுத்துக்கிறதுக்கும் தயாரில்லை, அதை செய்யவும் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜியில் வார்ஷிப்பில் வந்து 1க்கு 2 நியூக்ளியர் பவர் பிளான்ட் கூட வச்சு அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ப்ராஜெக்டை வந்து எடுத்து, அதாவது இந்த லாக்ஹீட் CL-1201 அப்படிங்கிற இந்த ஃப்ளைட்டோட ப்ராஜெக்டை எடுத்து இவங்க வந்து அதில் ஒரு சின்ன ஆல்டர் ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணி இதை வந்து உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் காஸ்ட் வைஸ் அப்பயே வந்து 3 பில்லியன் அப்படிங்கிறப்ப இப்போல்லாம் வந்து நம்ம 10 பில்லியனை தாண்டாலும் ஆச்சரியப்படுறதுல ஒரு பிளைனுக்கு 10 பில்லியனா அப்பா அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் இந்த டிசைன் வைஸ் இது வந்து ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு டிசைன் தான். இதை வந்து தப்புனே சொல்ல முடியாது. சூப்பரான ஒரு டிசைன் இது. பட் இருக்கிற இந்த சின்ன பிரச்சனைகளை மட்டும் சரி பண்ணிட்டாங்கன்னா போதும். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிளாக, சூப்பரான ஒரு சர்வேலன்ஸுக்கும் இது பயன்படும். கிட்டத்தட்ட 41 நாள் வானத்தில் பறந்துகிட்டே இருக்குது நான் ஸ்டாப் அப்படின்னா அதெல்லாம் சின்ன சாதாரணமான விஷயமா? இந்த அளவுக்கு திறன் கொண்டது தான் இந்த பேப்பரில் இருக்கக்கூடிய, அதாவது பேப்பரில் மட்டுமே டிசைனாக இருக்கக்கூடிய இந்த லாக்ஹீட் CL-1201 ஃப்ளைட். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை வந்து உருவாக்கலாமா இல்லை வேண்டாமா? இதை உருவாக்கினா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் நான் சொல்லியிருக்கிறேன். இதை தவிர்த்து வேறு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கிற உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸான டாபிக்ஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுங்க. அப்போ நான் போடக்கூடிய எவ்ரி வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். நீங்களே அந்த வீடியோ மிஸ் பண்ண பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.